ஓம் விநாயகா போற்றி. நாம இன்னைக்கு பார்க்க போறது, கிரகங்களின் நீதிபதியாக மற்றும் கர்மாக்களின் பயனை தராசு போல தரக்கூடியவருமான சனி கிரகத்தை பற்றி பார்க்கலாம். சனி கிரகத்துக்கு மகரம், கும்பம் இரண்டும் ஆட்சி உள்ளது. முதல்ல நாம இப்ப மகரத்துல சனியோட பலனை பத்தி பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசியில சனி இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதக கட்டத்துல சனியோட வேறொரு கிரகம் இணைஞ்சு இருந்தாலோ, வேற கிரகத்தோட பார்வை இருந்தாலோ இந்த பலன்கள் மாறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சனினா என்ன? சனி என்னெல்லாம் குறிக்கும்? சனி வந்து முக்கியமா நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் குறிக்கும். தடைகள், தாமதம், ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடு, லிமிட்டேஷன், அப்புறம் கவலைகள், ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் குறிக்கும். அப்புறம் கடினமான உழைப்பு, டிசிப்ளின், பேஷன்ஸ், பொறுமை, இதெல்லாம் குறிக்கும். சனி வந்து சேவை, சேவை செய்பவர்கள், தொழிலாளிகள், பப்ளிக் சர்வீஸ், இதையும் குறிக்கும். முக்கியமா சனி வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிபதி. அவர் வந்து நம்ம ஜாதக கட்டத்துல நம்ம கொண்டு வந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு கழிக்கிறவர். ஸோ நீங்க பூர்வ ஜென்மத்துல எந்த கடன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ, அது வந்து சனி எங்க இருக்கோ, எந்த வீட்டுல இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 10ஆம் வீட்டுல இருந்தது அப்படின்னா, உங்க வேலை சம்பந்தமா ஏதாவது பவரோ இல்லாட்டி உங்களுக்கு இருந்த அங்கீகாரத்தையோ நீங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அதை சரியா யூஸ் பண்ணாம விட்டுருக்கலாம். இது ரெண்டுமே நடந்திருக்கலாம். ஸோ எந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டுக்காம, முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோமோ அந்த கடனை கூட நம்ம தீர்க்க வைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கறது தான் சனி பகவானோட வேலை, நம்மளை திருத்திக்கிறதுக்கான சேலஞ்ச். ஸோ இப்போ மகரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல 10ஆம் வீடை குறிக்கும். 10ஆம் வீடு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை, நம்ம பப்ளிக் லைஃப், அரசாங்கம், நம்ம கெரியர், சட்டம், ஒழுக்கம். இப்போ 4வது வீடு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நம்ம வந்து அம்மா, நம்மளோட வீடு என்வாயன்மெண்ட், இதெல்லாம் குறிக்கும். 10ஆம் வீடு அதுக்கு நேர் ஆப்போசிட். ஸோ வீடு, குடும்பத்தை தாண்டி இருக்கும் உலகம். ஸோ மகரம் வந்து சனியோட சொந்த வீடு. சனியோட முக்கியமான குணங்கள் இவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். ஒழுக்கம், சீரியஸ்னஸ், சின்சியராக இருக்கிறது, டிசிப்ளின்டாக இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். ஸோ எந்த வீட்டில் இந்த பிளேஸ்மெண்ட் இருக்கோ அந்த வீட்டில் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. போடலைன்னா அதோட பலன் வந்து சனி பகவான் கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு இப்போ 7ஆம் வீட்டில் இருந்தால் இப்போ கல்யாணம், திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. அப்படி எஃபர்ட் போடலைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால என்ன சொல்லுவாங்க, சனி வந்து 7ஆம் வீட்டில் இருந்தால் 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதோட பொறுப்பு என்ன, கல்யாணத்தோட பொறுப்பு என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்போட பொறுப்பு என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்ன, இப்படிங்கிற மனப்பக்குவம் எல்லாம் உங்க வயசாக உங்களுக்கு பெட்டரா டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா கிடைக்கிற ரிலேஷன்ஷிப்ல, கல்யாணத்துல, திருமணத்துல ஃபுல் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா அவங்களுக்கு அமையும். ஸோ மகரம் ராசி வந்து பேரும் புகழையும் குறிக்கிற ராசி. ஸோ உழைப்பால சக்சஸ் அடைய இவங்களுக்கு இவங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான சான்சஸும் இவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் லக்கு கிடையாது. தெர் இஸ் நோ லக். எல்லாமே வந்து உழைப்பு, ஹார்ட் ஒர்க், அதில் கிடைக்கிற சக்சஸ் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கில் கிடைக்கிற சக்ஸஸை விட உழைப்பில் கிடைக்கிற சக்ஸஸ் தான் ரொம்ப நீண்ட நாள் நீடிக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு பேரும் புகழும் நிறைய தலைமுறைகளுக்கு நீடிக்கும்.
ஸோ இதுதான் வந்து சனி பகவான் கொடுக்குற சக்ஸஸ். உங்களையும் தாண்டி உங்கள் லைஃப்பையும் தாண்டி கிடைக்கிற சக்ஸஸ். ஸோ ஃபைனலாக இது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். உத்தராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துலையும் மகரம் விழும். போக போக நம்ம நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் என்ன நுணுக்கமாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக மக்கரத்தில் சனி இருக்கிற பலன். ஓகே. அதனால நம்ம சனி அந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறனால பயப்படாம நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் போட்டா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். டெஃபினட்டா. ஓகே. நன்றி கலா. நன்றி.